அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. சமீபத்தில் ஒரு படம் வெளியாகி இருக்கிறது தமிழில், பைசன் என்று சொல்லி. அதில் துருவிக்ரம் நடிச்சிருக்காரு. படத்தை இயக்குனர் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். இப்போ அவர் நேர்காணலில் கொடுத்த ஒரு பதில் தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக கிளம்பி இருக்குது. அதை பற்றி தான் நானும் பேசலான் இருக்கிறேன். அதற்கு முன்னாடி இயக்குனராக மாரி செல்வராஜ் அவர்கள் மீது எனக்கு சரியான மரியாதை இருக்கின்றது. ஏன்னா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே முத்தான படங்கள், சமுதாயத்துக்கு தேவையான படங்கள், நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய படங்களில் எல்லா இடத்துலையுமே ஒரு உள்ளர்த்தத்தோடு எடுத்திருப்பாரு. மிகவும் அருமையான ஒரு படைப்பாளி, இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு படைப்பாளியாக அவர் மீது எனக்கு எந்தவித ஒரு வெறுப்போ விரக்தியோ எதுவுமே இருந்தது கிடையாது. இறந்த காலம் இப்போ இருக்கின்றது. அதை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்காக அந்த காணொலி. அவரிடம் ஒரு நேர்காணலில் கேட்குறாங்க, நீங்கள் இப்போ பைசன் படத்தில் நடிக்க வைத்த நடிகைகள் இயல்பாகவே நிறம் கொண்டவர்கள், அதாவது வெள்ளத்தோல் கொண்டவங்க, நிறத்தால் கொஞ்சம் லைட் ஸ்கின்டாக இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் பிளாக் ஸ்கின் பண்ணி நடிக்க வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு முகத்தில் கருப்பு சாயம் பூசி ஒரு டார்க் ஸ்கின் கேர்ள்ஸாக நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்க. ஏன் அதை நீங்கள் அப்படி பண்ணீங்க? அதுக்கு நீங்கள் டார்க் ஸ்கின் கேர்ள்ஸே காஸ்ட் பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு அவர் கொடுத்த பதில் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் டார்க் ஸ்கின் கேர்ள்ஸை, கிடைச்சா நாங்கள் எடுத்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது மாற்றுத்திறனாளிகளாக திரைப்படத்தில் நடிப்பதற்கு நம்ம மாற்றுத்திறனாளியை கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே, யாரை வேணாலும் நம்ம நடிக்க வச்சலாமே மாற்றுத்திறனாளியாக, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே நிறைய பேர் மாற்றுத்திறனாளியோடு அவர் டார்க் ஸ்கின் கேர்ள்ஸை, நிறத்தாள் கருப்பாக இருக்கக்கூடிய பெண்களை கம்பேர் பண்ணுறாரான்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதை விட அவர் சொன்ன பதில் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பேசியிருந்தாங்க. எனக்கே அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. குறிப்பாக இந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவங்க, சமுதாய ரீதியாக இருக்க ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வந்திருக்கக்கூடிய இந்த சோ-கால் இயக்குனர்கள், அவர்கள் ஆணாக இருந்து கொண்டு ஆண் ப்ரிவிலேஜோட பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஏற்றத்தாழ்வு வந்ததோ அதை திரைப்படத்தில் காட்டுறாங்க, நம்மளும் கொண்டாடுறோம். ஆனால் ஒரு பெண்ணோட பார்வையில் ஒரு பெண் அனுபவிக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தையோ இல்லை இந்த சமுதாயத்தில் பெரும்பாலும் ஆணும் பெண்ணுமே இங்கே நிறத்தால் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க. இதை பற்றி அவர்கள் சிந்தனை கொண்டவர்களாண்டு நமக்கு நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ளை கூட்டிகிட்டு வட சென்னை படத்தில் கூட நடிக்க வச்சுருந்தாங்க. அதுக்கு அந்த இயக்குனரும் ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு பதில். அந்த பெண்ணே இந்த கதாபாத்திரத்தை நான் சரியாக நடிச்சிருப்பேனான்னு கேட்கும்போது இவர் நீ நல்லா நடிப்பேன், நீ தான் அது கரெக்டான ஆளுன்னு சொல்லி ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் நடிக்க வச்சுருந்தாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ்ன்றது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அர்த்தம் தெரியாதுன்னா, இந்தியர்களுக்கும் பிரிட்டிஷ் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இங்கே வாழ்ந்தாங்களே அவங்களுக்கும் மிக்ஸ் ஆகி பிறந்த வம்சாவளிங்கிறது தான் ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகை தான் அவங்க டோட்டலி தென்னிந்திய தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்களும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு வட சென்னை பெண் இவர் தான் அப்படின்ற மாதிரி காட்டினதும் சரி. இந்த மாதிரி முற்போக்காக சிந்திக்கிறவர்கள், சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை சரி செய்கிறவங்க ஏன் இந்த ஏற்றத்தாழ்வை இன்னும் சரி செய்யாமல் இருக்கிறாங்க? ஏன் தமிழ்நாட்டில் இன்னும் தமிழை நல்லா பேசக்கூடிய தமிழ் குடும்பத்தில் பிறந்த நடிகைகள் இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த பதில் சொன்னார். நான் அவரை விமர்சிக்கவோ இல்லை அவரை எதிர்த்து பேசவோ எனக்கு எந்தவித எண்ணமும் இல்லை. ஏன்னா அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இங்கே நமக்குள்ளே எப்படி இந்த கலரிசம் ஊறி போய் கிடக்குதுன்னு சொல்லி. எப்படி சாதியம் இவ்வளோ ஒரு தவறான விஷயமோ அதை போல் கலரிசமும் அவ்வளோ தவறான விஷயம். அதை பற்றி பேசினாலே கேஸ் லைட் பண்ணப்பட்டு அட்டாக் பண்ணப்படக்கூடிய நிலைமையில் தான் என்ன மாதிரி பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. நான் தொடர்ந்து 5-6 வருஷமாகவே நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் இதை பற்றின விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கேன். நிறத்தால் ஒரு மனிதன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனும் கிடையாது. நிறம் கூடினவர்கள் அழகென்றும் நிறம் குறைந்தவர்கள், அதாவது குறைந்தவர்கள்னு சொல்ல முடியாது, டார்க் ஸ்கின்டாக இருக்கிறவங்க அழகில்லாதவங்களும் கிடையாதுன்றதை புகுத்துறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இந்த திரைப்படங்களும் இந்த ஊடகங்களும் மீண்டும் மீண்டும் லைட் ஸ்கின் மக்களை முன் நிறுத்தி காட்டுறதால என்ன நடக்குதுன்னா, நம்ம சமுதாயத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு டார்க் ஸ்கின்னான மக்கள் எவ்வளோ அவமானத்தை சந்திக்கிறாங்களோ நம்ம பார்த்தாச்சு. நிறைய முற்போக்கான ஷார்ட் ஃபிலிம்ஸில் என்ன வந்துருச்சுன்னா, கருப்பாக இருக்கிற ஆனால் அழகாக இருக்கிற அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அது என்ன கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் முற்போக்கா. இருந்தாலும் ஏற்றத்தாழ்வும் மாறவில்லை. இப்போ மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு காலத்தில் உங்கள் அம்மா அப்பா சிந்திக்காமல் உங்களை வாழ இது பண்ண அனுப்புனதுக்கு, வாழ வெட்ட அனுப்புனதால, நீங்கள் விருப்பம் இல்லாமல் போனதாலையும், அங்கே இருந்த ஏற்றத்தாழ்வாலையும், நீங்கள் பட்ட கஷ்டத்தாலையும் இன்னைக்கு உங்கள் சகோதரி இழந்தீங்க. அதே போல் நீங்களும் பட்ட துன்பத்தை ஒரு படமாக எடுத்தீங்க. நான் இதை பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப புகைப்படத்தை போய் பார்த்தேன். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் கருப்பாக இருந்தால் அவங்களும் அவமானத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் பெண் குழந்தை அனுபவிக்கிற அளவுக்கு ஆண் குழந்தை அனுபவிப்பது இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தையும் டார்க் ஸ்கின் தான். உங்கள் பிள்ளைங்க இருவருமே டார்க் ஸ்கின் பிள்ளைங்க தான்.
ஸோ உங்கள் ஆண் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் பெண் குழந்தை வந்து சமுதாயத்தில் நிறைய துன்பத்தை அனுபவிப்பாங்க. நாங்கள் பட்டுதான். ஏன்னா நான் டாஸ்கின் நாங்கள் என்னென்னலாம் அனுபவிச்சோமோ அது உங்கள் பொண்ணு அனுபவிப்பேன். எங்களை விட ரொம்ப மோசமாக அனுபவிப்பேன். ஏன்னா நான் 90களில் வளரும்போது கூட இவ்வளோ கலரிசம் ப்ராப்ளம் இருக்கல. இப்போ ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய உச்சக்கட்டத்தில், அதாவது நாங்கள் சின்ன வயதில் வளரும்போது பானுப்பிரியா மாதிரி நடிகைகளை, சாந்தி பிரியா மாதிரி நடிகைகளை பார்த்து வளர்ந்தோம். KR விஜய் அம்மா மாதிரி நடிகைகள் இருந்தாங்க. அப்போ வாணி ஸ்ரீ அம்மா மாதிரி நடிகைகள்லாம் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்தோம். அதற்கு பிறகு டோட்டலாக ஜோதிகா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் வந்தோம். இப்போ டார்க் ஸ்கின் நடிகைகள் இருந்தாங்க. இப்போ வந்து டோட்டலாக கழுவப்பட்டு இந்த இனத்துக்கே சம்மந்தம் இல்லாத நடிகைகள்லாம் நடிச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் வளர்ற போது கலரிசத்தோடு ரொம்ப பாதிக்கப்பட்டு வளருவாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ எல்லார் வீட்லேயுமே ஸ்கின் ப்ளீச் பண்ணக்கூடியதும், ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும், ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும், ஸ்கின்னை பீல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் எல்லாமே வந்து எல்லா வீட்டு பாத்ரூம்லேயும் இருக்குது. உங்கள் வீட்டு பாத்ரூமுக்கு அந்த மெர்க்குரி இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ளீச் வந்த பிறகு உங்களுக்கு புத்தி வருமானதை அன்னைக்கு நம்ம யோசிப்போம். அப்போ உங்கள் மகன் நீங்கள் எப்படி வாழை எடுத்தீங்களோ அதே மாதிரி உங்கள் மகன் எங்கள் அப்பா அன்னைக்கு சிந்திக்காமல் இருந்ததால் இன்னைக்கு எங்கள் அக்கா வந்து ஸ்கின் ப்ளீச் போட்டு பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்ற படம் எடுக்கிற நிலைமைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு நான் உங்களுக்கு தரேன். அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாதுன்னா உங்களை போல நல்ல நல்ல இடங்கள்ல இருக்கிற நீங்கள் தான் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ எப்படி சுகர் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நோயாக இருக்கோ, இனி வருங்காலத்தில் ஸ்கின் கேன்சர் என்பது நம்ம மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக மாறப்போகுது. அது டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு நல்லாவே தெரியும். கருப்பாக கண்ணங்கறி என்று அந்த வெயிலில் வேலை பார்த்த இந்த தமிழ் சமுதாயம், கழனியிலையும் காடுலையும் வேலை செய்த மீனவ மக்களாகவும் வேலை செய்த இந்த தமிழ் சமுதாயம், எல்லா துறைகள்லையுமே நான் ஒன்றுனா மென்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த சமுதாயம் இன்னைக்கு வெயிலில் போகிறதுக்கு சன்ஸ்கிரீன் பூச வைத்தது ஊடகமான திரைப்பட உலகமான நீங்கள் தான். புரியுதா? இன்னும் எவ்வளோ அவலத்தை கொண்டு எங்களுக்கு திணிக்க போறீங்கன்னு தெரில. ஆனால் நீங்களாம் மகானாகவும் சிறந்த மனிதர்களாகவும் உங்களை நீங்கள் காட்டி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே கொண்டே முடிய போறீங்களோ எங்களுக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.